நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், சாரி சார். சாரி சார். சும்மா விளையாட்டுக்கு தான். தப்பு தான் சார். சும்மா அவனை கொஞ்சம் பயம் காட்டலான்னு பண்ண சார். இப்படி நடக்கணும் நாங்க நினைக்கல சார். ஏதாவது பேசுங்க சார். திட்டுவாது செய்யுங்க சார். நாங்க பண்ண தப்பு தான் சார். அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா கொடுங்க சார். ஆனா எங்ககிட்ட மட்டும் பேசாம இருக்காதீங்க சார். ஆமா சார். ஏண்டா செஞ்ச தப்பவே திரும்ப திரும்ப செஞ்சா ஏடா அதுதான் சாரி சொல்லிக்கலான்ற தைரியத்துல தான் திரும்ப திரும்ப தப்புன்றீங்க, அப்படித்தானே? இல்ல சார். உங்ககிட்ட அனுபவம் பாசமா நடந்துக்கிறேன் பாரு, அதான் என்னோட தப்பு. அதனாலதான் என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா இருக்கு. நம்ம சாரு தானே, சொல்லிக்கலாம்ன்ற நினப்பு. இல்ல இல்ல, தப்பெல்லாம் என்னோடதுதான். என் பேச கேட்டு நீங்க எல்லாம் திருந்துட்டீங்கன்னு நினைச்சு உங்க எல்லார்ட்டையும் ரொம்ப எதிர்பார்த்துட்டேன். அதான்டா என்னோட தப்பு. ஒண்ணு இல்ல சார். ஏடா இல்ல, அந்த சரணை அடிச்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டீங்கள, திரும்பவும் அதே தப்ப பண்ணா ஏடா அர்த்தம்? சரி, அந்த பயலோட உங்களுக்கு என்னடா பிரச்சனை சொல்லுங்கடா. அவ என்ன பண்ண? அவன் மேல எதுக்குடா இவ்வளவு கோபம் உங்க எல்லாருக்கும்? வாயை திறந்து சொல்லுங்கடா. டேய் கிளி, ஏடா பிரச்சனை சொல்லுடா, என்ன பிரச்சனை? இல்ல சார், கண்ணை வந்ததுக்கு அப்புறம் நீங்க முன்னாடி மாதிரி என் கூட பேசுறதே இல்ல சார். எப்ப பார்த்தாலும் அவங்க கூட இருக்கீங்களா சார், அதான். முன்னால எப்ப பார்த்தாலும் கைப்பம் கைப்பம் தான் கூப்பிடுறீங்க. இப்ப கண்ணன் கண்ணன் கூப்பிடுறீங்க. ஸ்கூல் முடிஞ்ச பிறகு கூட கண்ணனோடவே இருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க. நான் பரோட்டாலாம் வாங்கி வச்சிருந்தேன் சார். நீங்க தான் சார் வரல. நீங்க கண்ணனுக்கு பாடம் எடுக்கிறதுனால கைபம் வீட்டுக்கு போல சார். வீட்டுல ரொம்ப அசிங்கமாயிடுச்சு சார். எல்லாம் அந்த கண்ணனால தானே சார். இதான் உங்க எல்லாரோட பிரச்சனையா? டேய், கண்ணனை உங்களை மாதிரி நடத்துங்கன்ட்டு நான் சொன்னது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணுன்றதுக்காகத்தான். ஆனா கண்ணனு நீங்க எல்லாருமே ஒன்றும் இல்லைல்லடா. அவனோட கஷ்டத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்க சொல்ற விஷயமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் மட்டும் இல்லை, நீங்க எப்பயுமே அவன் கூடயே இருக்கணும். அவனுக்கு அன்பையும் நம்பிக்கையும் கொடுக்கணும். அவன் என்ன மட்டும் நம்பிலடா, நீ எல்லாருமே அற்புதமான பசங்க. அவனை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியதான்ற உங்களை நம்பி நான் அவனை கூப்பிட்டு வந்தேன். நீங்களே இப்படி நடந்துக்கிட்டா என்ன? ஏதாவது வாயை திறந்து பேசுங்கடா. இனிமே இப்படி நடந்துக்க மாட்டோம் சார். கண்ணனை நாங்க பாத்துக்கிறோம் சார். ஆமா சார், இனிமேல் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்போம் சார். டேய், இதெல்லாம் சும்மா எனக்காக பண்ணக்கூடாது. உணர்ந்து நீங்க எல்லாருமே ஒன்னா பண்ணணும். நீங்க எல்லாம் இவ்வளவு பண்ணி அவன் உங்களை காட்டி கொடுக்கவே இல்லையே, அதை பத்தி யாராவது யோசிச்சீங்களா? இங்க பாருங்க, அவன் உண்மையை சொல்லியிருந்தா நீங்க 5 பேரும் டிசியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். அவன் ரொம்ப நல்ல பையன்டா. அப்படி ஒரு பயலோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நீங்க தான்டா கொடுத்து வச்சிருக்கணும். பாருங்கடா, அவன் வந்து நீங்க எல்லாருமே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பெரிய மரியாதைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி நடந்துக்குவீங்களா? சரி, இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். வாங்க வாங்கடா. டே கைபாமே, நீ ஒன்றும் பண்ண வேணாம். இங்கேருந்து நேராக நடந்து சிட்டி ரோபோட்ட போனால் போதும். வழியில் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கள? பார்த்துட்டேன் சார். பசங்கள்லாம் குறுக்கை நெருக்கி நடப்பாங்க, ஆனால் யாருமே உன் மேலே மோத மாட்டாங்க. நீ கண்ணை கட்டிட்டு எப்படி போகிறன்னு பார்க்கலாம். ஈஸியாக போயிடுவோம் சார். போனால் நல்லது தான்டா.
கைபம் இந்தாடா ஸ்டிக்கு. பயப்படாம தைரியமா போ. ஓகே சார். கரெக்டா தொட்டுட்டு வந்துருன. கைபம் பயப்படாம போ, அவங்க எல்லாம் மோத மாட்டாங்க. சரி சார். டேய் கைபம் பாத்ரா. கைபாமே துணியை கழட்டிட்டு பாரு. இங்க வா, சிரிக்காதீங்கடா. இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. உங்க ஃப்ரெண்டு கண்ணனோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி. என்ன கைபாம், இங்க இருந்து அங்க போகணும், அவ்வளவுதான். யாரும் மோத மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னாச்சு பாத்தியா? அப்ப வீட்டில இருந்து கிளம்பி ஆடு மாடு பஸ்ஸுண்டு எப்ப எது எங்க வரும்னே தெரியாம நடந்து வர கண்ணனோட கஷ்டம் இப்ப என்னன்னு தெரியுதா? உங்க எல்லாத்துக்குமே படிக்கிறது மட்டும்தான் கஷ்டம். ஆனா கண்ணனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நடந்து வர்றதே கஷ்டம். கிளாஸை கண்டுபிடிச்சு வர்றது கஷ்டம். எல்லாமே அவனை பொறுத்த வரைக்கும் பெரிய வேலை. எல்லாமே ரொம்ப கஷ்டமும் கூட. ஏண்டா நீங்களும் அவனும் ஒண்ணா? இல்ல, உங்க எல்லாரையும் விட அவன் திறமைசாலி, பெஸ்ட். ஏண்டா இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு அவன் படிக்கவும் செய்யணும் இல்லையா? மின்னல் நீங்க வா, நீங்களும் வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மின்னல் நீங்க வா, நீங்களும் வாங்க. மின்னல் இதில் பேனாவும் பென்சிலும் கலந்துருக்கு. இதை நல்லா பார்த்துக்க. இதை திரும்பவும் நல்லா பார்த்துக்க. இந்த பேனாக்களுக்கு நடுவில் ஒரு பென்சிலை வச்சிருக்கேன். அதை நீ கண்ணை கட்டிக்கிட்டு கரெக்டாக எடுக்கணும். புரியுதா? முடியுமா சார்? இது ரொம்ப ஈஸி சார். பாப்போம், கண்ணை கட்டி விடுறேன். சரிங்க சார். நீங்களும் பார்த்துக்கங்கடா. சரிங்க சார். ரெடி, கண்டுபிடி. சார் இதான் சார் பென்சிலு. என்னது? இப்ப பாரு. சார் எவ்வளோ தொட்டு பார்த்தேன் சார், முடியல சார். நீங்க எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே பார்த்துருக்கீங்க. கண்ணை மூடினதும் இதுதான் அதான் கற்பனை பண்ணாலே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் எதுவுமே பார்க்காம ஒருத்தனால எப்படா புரிஞ்சுக்க முடியும்? ஐம்புலன்களில் முக்கியமானது கண்ணு. அது இல்லாமல் மொத்த உருவத்தையும் மீதி இருக்க 4 புலன்களை வச்சு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம். அவனோட போராட்டத்துக்கு முன்னாடி உங்களோட கஷ்டமெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதுக்கு மேல அப்பா அம்மா வேற கொடுத்துருக்காரு. ஆனா கண்ணனுக்கு எதுவுமே இல்லடா. கடவுளுக்கே அவர் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிருக்கு. கண்ணனுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கலையே, அதனால கண்ணனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவது கொடுப்போம்னு நினைச்சுதான் அவனை இங்க அனுப்பிச்சிருக்காரு. நீங்க அவனை சந்தோஷமா நல்லபடியா பாத்துக்கிறவங்கன்ட்டு தான் கடவுள் அவனை இங்க அனுப்பிச்சிருக்காரு. புரியுதா? அவனை நல்லபடியா பாத்துக்குவீங்களா? இப்ப தெரியுது அவனோட கஷ்டம் என்னாண்டு. இப்பவும் சொல்றேன், அவன் மேல யாருமே பாவப்படாதீங்க. அவனுக்கு சப்போர்ட்டா இருங்க. அவனுக்காக நீங்க எல்லா உதவியும் செய்ய வேணாம். அவன் செய்யற வேலைக்கு நீங்க கொஞ்சம் உதவியா இருங்க. அவனுக்கு உங்க உதவி தேவையில்லடா, உங்க நட்பை கொடுங்கடா. சரி, அண்ணனை நாங்க பாத்துக்கிறோம் சார். அவங்க அப்பா அம்மா விட நாங்க நல்லா பார்த்துப்போம் சார். இனி அவனை பத்தி கவலைப்படாதீங்க சார், நாங்க எல்லாரும் இருக்கோம்.
இப்படித்தான் மாணவர்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன நான் என்ன தப்பு பண்ணேன்? புரியலையே. ஏங்க ஏன் மேல என்ன கோவம் உங்களுக்கு? ஏங்க புரியுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. நடிக்காதேள். என்னம்மா என்ன ஆச்சு? சார் என்னண்டே தெரியல, காரணமே இல்லாம திடீர்னு கோவப்படுறாங்க. என்னம்மா? காரணம் இல்லாம யாராவது கோவப்படுவாளா? அதான் காரணம் என்னன்னு சொல்லிட்டா அவர் ஏன் திட்டு வாங்குறாருன்னு அவருக்கு தெரியுமோ இல்லையோ? என்ன ஸ்டாலின் நான் சொல்றது? அதான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்காதேள், எனக்கு பத்திண்டு வருது. சரி சரி என்னான்னு சொல்லுங்க. அம்மாடி அவர் என்னதான் பண்ணாருன்னு நீ தான் சொல்லேம்மா. இவர் நம்ம ஆத்த விட்டு போறதுக்கு பிளான் பண்ணிருக்காருப்பா. ஸ்டாலின் என்ன இது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். போய் சொல்லாதேள். நீங்க குருவி கிட்ட வேற வீடு பாருன்னு சொன்னேளா இல்லையா? என்ன ஸ்டாலின் இது? இல்ல சார். பாக்க சொன்னேளா இல்லையா? என்ன ஸ்டாலின் மௌனமா இருக்கேள்? இல்ல சார், சும்மா ஒரு பேச்சுக்கு. அந்த எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு அத சொல்லுங்க முதல்ல. அதத்தான் நானும் கேக்குறேன், ஏன்னு சொல்லுங்க. இல்ல தேனியில இருந்து ஃபேமிலி எல்லாம் கூட்டு வரலான்னு நினைச்சேன், அவ்வளவுதான். சரி அப்ப கூட அத முதல்ல நீங்க எங்க கிட்ட தானே சொல்லியிருக்கணும். ம். ஆம், இல்ல சார். எங்க மேல என்ன கோவம்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அதானே. இல்ல சார், ஊர்ல இருந்து அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் அங்கே கூட்டு வரலான்னு பார்த்தேன். அதனால தான் குருவிக்கிட்ட வீடு தேட சொன்னேன். அது கூட உடனே இல்லை சார். நிஜமாவா? ஆம். நான் ஏங்க போய் சொல்ல போறேன்? அப்ப சரி. அப்பா பேசின்றுங்கோ. அடுப்புல ஏதோ கருகுற மாதிரி இருக்கு. நான் போய் பார்த்துட்டு நீ வரேன். போய் முதல்ல அத பாருமா. ஏன் சார், ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு ஏன் சார் உங்க பொண்ணு இந்த போட்டு போட்டு போகுது? ஸ்டாலின் நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காது. நீங்க கொடுக்கிற பணத்துக்காக நான் அதை சொல்ல வரல. என்னடா ஒரு வேத்து மனுஷன் நம்ம ஆத்துல விடுறமே, அவர் எப்படி இருப்பாரோ என்ன பண்ணுவாரோன்னு நான் நிறையவே யோசிச்சேன். ஆனா நீங்க நடந்துகிட்ட விதத்தை பார்த்த பிறகு உங்க மேல எங்களுக்கு பெரிய மரியாதையே வந்துடுச்சு. இப்ப அதையும் தாண்டி நீங்க எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பராவே ஆயிட்டு. ஸ்டாலின் நீங்க இந்த ஆத்த விட்டு போறதா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பமா தான் போகணும். ஒருவேளை உங்களுக்கு நாங்க ரொம்ப இடைஞ்சல் பண்ணியிருந்தா பெரிய மனசு பண்ணி அதை மன்னிச்சிருங்கோ. இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நீங்க கவலைப்படாம போங்க. இல்ல ஸ்டாலின் நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு புரியுது. வணக்கம் சார். என்னையா குருவி, எப்போ உன் கூட ஒரு மகாத்மாவை கூட்டிட்டு வருவியே, இப்ப எங்கயா அவன்? என்ன சார் நீங்களே ஸ்டாலின் சார மகாத்மா நேரு மாமான்னு அது இதுன்னு ஏத்தி விடுறீங்க. யோ ஸ்கூல் முழுக்க அப்படித்தான் பேசிக்கிறாங்க, எங்கயா அவன்? ஒரு நிமிஷம் சார். என்ன நக்கலா? நல்லா இருக்குதா சார்? வைக்கிறேன்டா, சீக்கிரமே உங்க எல்லாத்துக்கும் ஆப்பு. அட போங்க சார், காமெடி பண்ணிக்கின்னு. ஓய், நான் கோபப்படுறேன், அது உனக்கு காமெடியா தெரியுதா? அதை விடுங்க சார். இப்ப என்ன சார் வேணும் உங்களுக்கு? கண்ணு தெரியாத பையன் ஒருத்தனை கிளாஸ்ல சேர்த்தீங்கல்ல, ஆமா. அவன் இப்ப எப்படி இருக்கான், என்ன பண்றான்? சூப்பரா படிக்கிறான் சார். எவ்வளவு அடிச்சாலும் வாங்குறீங்களே, ரொம்ப நல்லவங்கடா நீங்க. சார் நிஜமாவே சூப்பரா படிக்கிறான் சார். கண்ணு இல்லாதவன் குருடன் இல்ல சார், பார்வையே இல்லாத இருக்கிறவன் தான் குருடன். யோ ரெண்டும் ஒண்ணுதாயா? அப்படி இல்ல சார், நீங்களும் அந்த பையனை பாத்தீங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டீங்க. ஆனா ஸ்டாலின் சார் அந்த பையனை பார்த்தாரு, பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கினாரு. அப்போ பார்க்க போனா நீங்க தான் சார் குருடன். அந்த பையன் இந்த ஸ்கூல்ல என்னத்த படிச்சு கிளிக்கிறான்னு பாப்போம். யோ ஆய்ஸ் நூறுயா, அவனே வர்றான் பாரு. சார் கூப்பிட்டு பேசி பாருங்க சார், பையன் கில்லின்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லையா, அவன் கில்லியோ பள்ளியோ தேவையில்லாம எடுத்து எதுக்கு சட்ட பாக்கெட்ல போட்டுக்கிட்டு? பொறுங்க சார், இப்ப பாருங்க. கண்ணா கண்ணா இங்க வாயேன். சார் நம்ம எங்க நின்னு பேசுறோன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கின்னு நந்து வரான் பாருங்க. யாரு கூப்பிட்டதுன்னு தெரியுமா அவனுக்கு? வெயிட் பண்ணுங்க சார். என்ன குருவி? எப்படி? அது இருக்கட்டும், நான் யாருன்னு சொல்ல சொல்லு பாப்போம். அழகன் சாரும் இங்கதான் இருக்காரா? குட் மார்னிங் சார்.
எப்படி? ஓய் என்ன எப்படிடா தெரியும் உனக்கு? சார் ஸ்கூலோட ஏஹெச்எம் நீங்க, உங்களை தெரியாதா சார்? என்னடா தெரியும் என்ன பத்தி? ஸ்கூல்ல கருப்பு கண்ணாடி போட்டிருக்கிறது 2 பேரு, அது நீங்களும் நானும் தான். வச்சார்ல இந்தியன் தாத்தா ஆப்பு. இந்த கண்ணு தெரியாத பையலுக்கு நக்கலை பாத்தியா? நக்கலுக்கும் கண்ணுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நாக்கு இல்லாம நக்கல் பண்ணாதான் சார் பெரிய விஷயம். எப்படிடா இது? உங்க கிளாஸுக்குன்னு இந்த மாதிரி பசங்க வந்து சேர்றாங்களா இல்ல உங்க கிளாஸுக்கு வந்து சேர்ந்த பிறகு இப்படி பேசுறாங்களா? நான்சென்ஸ். கண்ணா பின்னிட்டடா, சூப்பர்ரா. நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையானா அதுக்குள்ள போயிட்டாரு. அடோ பாவி, அவரு போயிட்டாருன்றதெல்லாம் கூட உனக்கு தெரியுதா? ஆமாம் குருவி, எப்படிரா? சத்தம் கேட்டுச்சே. கண்ணா நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத, உனக்கு கஷ்டமா இல்ல? ஆஹா. 2 கண்ணு நல்லா இருக்கிற நாங்களே தொட்டதுக்கெல்லாம் அழுகுறோம். இந்த நிலைமையில உனக்கு கஷ்டமா இல்லையா கண்ணா? இல்ல குருவி, ஏன்? நீ சொன்னதுதான். கண்ணில்லாதவன் பிளைண்ட் இல்ல, பார்க்க முடியாதவன் தான் பிளைண்ட். என்ன நீ ஆச்சரியமா பாக்குற, கரெக்டா? டேய் சான்ஸே இல்லடா. வாடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தா யாரு? நந்தா கண்ணா கைபாமி, இந்தா உன்னோட வாட்டர் பாட்டில். இந்தா. தேங்க்ஸ். பரவாயில்ல கண்ணா, இருக்கட்டும். எங்க கண்ணா போற? இல்ல, என்னோட இடத்துக்கு போறேன். சாரி, நீ இல்லன்னு உன் இடத்துல உக்காந்துட்டேன். பரவாயில்ல கண்ணா, உட்காந்துக்கோ. கைபாம். உட்காந்துக்கோடா. இல்ல இல்ல, இருக்கட்டும். நான் இனிமே உன் கூட சண்டை போட மாட்டேன்டா. இனி எப்பவுமே உன் கூட சண்டை போட மாட்டேன்டா. ஏன்? இனிமே அப்படிதான். கண்ணா, கிருமி, கிளி, மின்னல், பொட்டலம் 4 பேர் வந்திருக்காங்க. எங்க? இதோ இங்கதான் இருக்காங்க. ஹாய். ஏய், பாய் வந்து சொல்லுங்கடா, அவனுக்கு எப்படி தெரியும்? அண்ணா நான் பொட்டலம் பேசுறேன், என் மேல கோவம் இல்லையே? எதுக்கு? அன்னைக்கு ரூம்ல வச்சு பூட்டிட்டல. அதெல்லாம் பரவாயில்ல, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். அது எப்படி ஓகே ஆகும்? நான் பண்ணது தப்பு, அது ஓகே இல்ல, தப்பு. கண்ணா நான் தான் கிருமி பேசுறேன், நானும் சாரி. என்ன எல்லாரும் போன்ல பேசுற மாதிரி பொட்டலம் பேசுறேன், கிருமி பேசுறேன்னு சொல்றீங்க? கண்ணா, நான் மட்டும் சொல்லல பாத்தியா? எங்க பேர் சொல்லணும் எப்படி கண்டுபிடிப்ப? ஓ அதுவா? எனக்கு உங்க குரல் தான் அடையாளம், அது வச்சுதான் உங்களை கண்டுபிடிப்பேன். கண்ணா, உங்ககிட்ட தேவையில்லாம சண்டை போட்டேன், சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சண்டை போட்டதுக்கு அப்புறம் சேர்ந்தாதான் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாளைக்கு இருக்கும். உன் கைய கடிச்சேன், சாரி. மின்னல் தானே? ஆமா, நல்லா கடிச்சிட்ட. அவனால சண்டை போட முடியலன்னா யாராவது கைய பிடிச்சு கச்சி விட்டுருவான். அவன் சொந்த ஊரு ராஜபாளையம். கண்ணா எங்களை உன் கூட ஃப்ரெண்டா சேர்த்துக்கிறியா? மாட்டியா? ஆமா, நான் எப்படி உங்களை ஃப்ரெண்டா சேர்த்துக்க முடியும்? நீங்க தானே என்ன உங்க ஃப்ரெண்டா சேர்த்துக்கணும். என்ன சிரிக்கிறீங்க, சேர்த்துப்பீங்களா? கண்டிப்பா கண்ணா, இனிமே நம்மளா ஒரு கேங்கு. கண்ணா உன் வீடு மேல தெருவுல தானே இருக்கு? ஆமா. நான் தினமும் அப்படிக்காதான் வருவேன், டெய்லியும் வந்து உன்னை கூட்டு போட்டா? ஏன் தனியா விட்டு போற? நானும் வரேன், எல்லாரும் சேர்ந்து போலாம். ஆமாமா, நாங்களும் வருவோம். எல்லாருக்கும் அதான் வழியா? இதுக்கு எது நாலு தெருவு, இதுல என்னடா இருக்கு? எல்லாரும் வருவோம். நீங்க எல்லாரும் என்ன ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்க தானே? என்ன கண்ணா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறா? அப்போ எனக்கு மட்டும் அந்த வைத்தியம் கிடையாதா? என்ன வைத்தியம்? ஸ்டாலின் சாருக்கு அடிக்கடி குடுப்பீங்களாமே. ஸ்டாலின் சாருக்கு நாங்க என்ன கொடுப்போம்? கட்டிப்புடி வைத்தியம் தான். கொடுத்துட்டா போச்சு. ரெடி, ஸ்டார்ட் தி மியூசிக். கண்ணா கொஞ்சம் ஏந்து வா. இது கைபாம். என்னால பிடிக்கவே முடியல.
இது யார் சொல்லு பாப்பா? கிருமி குட்டி.